லவ் வீட்டுக்கு தெரிஞ்சா நாயே யாரை காதலிக்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு வீட்டில் எந்த நாயை காதலிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு நமக்கு இந்த நாய் பொழுது? இவன் தினம் அவளுக்கு ஒரு பூ கொடுத்தா, அவள் பதிலுக்கு ஒரே ஒரு பூ கொடுத்தா, அதுக்கு பேர் தான் ஆப்பு. பொதுவாக பசங்க பார்த்தீங்கன்னா அந்த காதலில் ரஜினிகாந்த் மாதிரி இவங்களுக்கு காதல் எப்போ வரும் எப்படி வரும்னே தெரியாது. பொண்ணுங்க சத்யராஜ் மாதிரி கேரக்டரையே புரிஞ்சிக்க முடியாது. ஒரு 2 பொண்ணு வந்து நடந்து போயிட்டு இருந்துச்சான். ஒரு 2 பசங்க ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருந்தானுங்களா. அந்த பொண்ணுங்க பார்த்துச்சான், இந்த பயலுக்கு ரொம்ப நாளாக நம்ம பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறானுங்க, எதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு ராக்கி கயிறை எடுத்து வந்து அந்த 2 பையன் கைத்துலையும் கட்டி கையில் கட்டி அண்ணான்றுச்சிங்களாம். உடனே நம்ம பையன் பார்த்தா, மச்சான் ஏன் தங்கச்சி நீ கட்டிக்கோ, உன் தங்கச்சி நான் கட்டிக்கிறேன்ட்டான். நல்ல முறை. இந்த இளைஞர்கள்லாம் எவ்வளோ விஷயத்தை பின்பற்றலாம், ஆனால் அவனுங்க ஃபாலோ பண்ணுறது காதல்ன்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான். இன்றைய இளைஞர்களுக்கு நான் கேட்குற விஷயம் என்னென்னா, கையில் பச்சை குத்துறியே, பச்சை குத்துறது பெருசு கிடையாது. அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் அதே பேரில் உனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைக்குமா? வாழ்க்கை ஃபுல்லாக அதை வச்சு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பழைய ஷாக்ஸை மோந்து பார்க்கறத விட கொடுமையானது பழைய காதலே ரோட்டில் பார்க்குறது.